குட்டி பிள்ளைகளே, இன்று புதுசா ஒரு கதை நான் சொல்லவா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம கதைக்கு போகலாம். முட்டாள் அரசனும் அறிவாளி அமைச்சரும். ஒரு காலத்தில் மலைகள், காடுகள், நதிகள், வயல்கள் என்று இயற்கை வளம் நிறைந்த ஒரு பெரிய நாடு இருந்தது. அந்த நாட்டின் பெயர் சிந்தனைபுரம். அந்த நாட்டின் அரசன் பெயர் வீரகேசரி. அவனுக்கு பெரிய அரண்மனை, பொன்னால் செய்யப்பட்ட சிங்காசனம், நூற்றுக்கணக்கான சேவகர்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுக்கு இல்லாத ஒரே விஷயம் அறிவு, பொறுமை, யோசனை, அரசனின் குணம். அரசன் தினமும் சொல்லும் வார்த்தைகள்: நான் அரசன், என் சொல்லே சட்டம், யாரும் என்னிடம் கேள்வி கேட்கக்கூடாது. அவன் கோபமாக பேசுவான், அவசரமாக முடிவெடுப்பான், புகழ்ச்சி பேசுவோரை நம்புவான். ஒரு நாள் வானம் கருமேகமாக இருந்தது. மழை பெய்யப் போகும் அறிகுறி. அரசன் ஜன்னலிலிருந்து பார்த்து கோபமடைந்தான். இந்த மழையெல்லாம் எனக்கு பிடிக்காது. என் ஊர்ல மண் சிதறும். நாளை முதல் மழை பெய்யக்கூடாது. அரண்மனையில் இருந்த அனைவரும் பயந்தார்கள். மழையை எப்படி தடுக்க முடியும்? இது கடவுளின் செயல் அல்லவா? ஆனால் யாரும் பேசவில்லை. அமைச்சர் மட்டும் அமைதியாக முன்வந்தார். மெதுவாக சொன்னார்: அரசே, மழையை தடுக்க முடியாது. அப்படியென்றால் என் கட்டளையை மீறுகிறாயா? அமைச்சர் சிரித்தபடி சொன்னார்: இல்லை அரசே, மழையை தடுக்க முடியாது. ஆனால் மழையை நமக்கு பயனுள்ளதாக மாற்றலாம். அது எப்படி? அமைச்சர் மிக விரிவாக விளக்கினார். மழை வந்தால் அதை வீணாக்காமல் குளங்கள் அமைப்போம், கால்வாய்கள் தோண்டுவோம், விவசாயத்தை வளர்ப்போம். அப்போ மக்கள் மகிழ்வார்கள், நாடு வளமாகும். அரசன் முதன்முறையாக அமைதியாக யோசித்தான். சரி, நீ சொல்வதை செய். அடுத்த நாளே குளங்கள் தோண்டப்பட்டன, கால்வாய்கள் அமைக்கப்பட்டன, விவசாயிகள் மகிழ்ந்தார்கள். தானியத்தில் சிறந்தது, விவசாயத்தில் முன்னேறியது, மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அரசன் தனியாக அமர்ந்து யோசித்தான். நான் நினைத்தது எல்லாம் தவறு. அமைச்சரின் அறிவே நாட்டை காப்பாற்றியது. அரசன் அனைவருக்கும் முன்னால் சொன்னான்: நான் அரசன்தான். ஆனால் அறிவில்லாத அரசன் நாட்டுக்கு ஆபத்து. இனி அறிவாளிகளின் ஆலோசனை கேட்பேன். அன்று முதல் அரசன் பொறுமையுடன் நடந்தான். முடிவெடுக்க முன் யோசித்தான். அறிவாளிகளை மதித்தான். கதையின் பெரிய நெறியறிவு இல்லாத அதிகாரம் அழிவை தரும். குழந்தைகளே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக்கும் பண்ணுங்க. டாடா, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.